நாடக கம்பெனியில் சேர்ந்தார். ஜானகியின் தூக்கு தூக்கி நாடகத்தில் தோழியின் பாத்திரம் ஒன்று ராஜகாந்தருக்கு கொடுக்கப்பட்டது. இப்படியாக சில துணை பாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்த போது 1933இல் ராஜலட்சுமி என்ற குழந்தைக்கு தாயானார். அதன் பின்னர் அழைப்பின் பேரில் மட்டும் சில நாடகங்களில் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்து வந்தார். 1939ஆம் ஆண்டில் வெளியான மாடர்ன் தியேட்டரிஸ் மாணிக்கவாசகர் திரைப்படத்தின் சிறு பாத்திரம் ஒன்றில் ₹20 சம்பளத்தில் நடிக்கும் வாய்ப்பு ராஜகாந்தத்திற்கு கிடைத்தது. மாணிக்கவாசகர் ராஜகாந்தத்தின் நடிப்பு திறமையை கண்ட அன்றைய நகைச்சுவை நடிகர் காளி என்ற தினம் அவரை தனது படங்களில் நகைச்சுவை தோழியாக நடிப்பதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டார். இருவரும் இணைந்து உத்தமபுத்திரன் 1940 திரைப்படத்தில் நடித்தனர். இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. தொடர்ந்து ஊர்வசி, சூரியபுத்திரி, பக்த கௌரி என பல படங்கள், பகதூர் மற்றும் பல திரைப்படங்களில் நடித்தார். சில படங்கள் பாடியும் நடித்தார். ராஜகாந்தத்திற்கு குணச்சித்திர பாகத்தை கொடுத்த படம் பர்மா ராணி. இதில் பிரித்தானிய புலவனியாக இருந்த வாத்தியாரம்மா வேடம் ராஜகாந்தத்திற்கு கிடைத்தது. நியூட்டவுன் ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்ட ஏகம் பாவனன் திரைப்படத்தில் முதற் தடவையாக கே. சாரங்கபாணியுடன் இணைந்து நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்துள்ளார்.